ஹலோ அஸ்பிரன்ஸ், நம்ம சென்ட்ரல் மேப் சார்பாக பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காகவே எக்கனாமிக்ஸ் லெக்சர் சீரிஸ் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த லெக்சர் சீரிஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 9 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இதில் யூபிஎஸ்சிக்கு தேவைப்படுற எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட்லேருந்து ஃப்ரம் பேசிக் கான்செப்ட்ஸ், நேஷனல் இன்கம், க்ரோத்னா என்ன, பாவர்ட்டினா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இப்படி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு லெக்சர் சீரிஸில் இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது டாபிக் பற்றி தான். ஸோ பொதுவாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்களோட விலை உயர்வை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு காய்கறி வாங்குகிறோம், லாஸ்ட் மந்த் ஒரு ரேட் இருக்குது, இந்த மாதம் ஒரு ரேட் இருக்குது, அதோட ரேட் ஏறி இருக்குன்னா அப்போ வந்து நம்ம அங்கே இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொருட்களின் விலை உயர்வை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன வித்தியாசம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே டீட்டெயிலாக இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது வந்து பொருட்களின் விலை உயர்றதா நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ், ஸோ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளேஷன் உயர்றதுனால இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது குறையுது. இப்போ பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை வச்சு 1 கிலோ வெங்காயம் இந்த மாதம் வாங்க முடியுது, 2 கிலோ வாங்க முடியுது அப்படின்னா இந்த பர்ச்சேசிங் பவர்னு பார்த்தீங்கன்னா 2 இப்போதைக்கு. ஸோ இதே அடுத்த மாதம் நம்ம போய் மார்க்கெட் போகிறோம், ஸோ அப்போ வந்து வெங்காய விலை 1 கிலோவே 100 ரூபாய் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் 100 ரூபாயை வச்சு 1 கிலோ வெங்காயம் தான் வாங்க முடியும். அப்போ நம்மளோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது முன்னாடி 2 கிலோ வாங்க முடிஞ்சது, இப்போ வந்து நம்ம 1 கிலோ தான் வாங்க முடியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃப்ளேஷன் ஏறும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பர்ச்சேசிங் பவர், நம்மக்கிட்ட இருக்க நம்மளோட கையில் இருக்க அமௌண்ட் பணத்தோட பர்ச்சேசிங் பவருமே கம்மியாகிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எப்போவுமே எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக வந்து 1, 2 அப்படின்னு சொல்கிறத விட இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை இன்ஃப்ளேஷன்றது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எக்கனாமியில் அப்படின்னு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோன்னா இன்றைக்கி அதோட ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி ப்ரீவியஸ் பீரியட் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருக்க ப்ரீவியஸ் பீரியட் என்ன, நம்மளோட ரெஃபரன்ஸ் பீரியட் என்ன, அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், அது டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் பீரியட் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சிருக்கோமோ இன்ட்டு 100. ஸோ இப்படி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷனோட பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் தான் நடத்துவாங்க. ஸோ இப்போ இயர் ஆன் இயர் பேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு மார்ச் மாதத்தில் இருக்கோம், ஸோ 2024 மார்ச்சில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி 2023 மார்ச்சில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, இந்த மார்ச்சில் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்குறதா நம்ம இயர் ஆன் இயர் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்து இன்ஃப்ளேஷனோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆன் இயர் பேசிஸில் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இன்ஃப்ளேஷனில் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று டீஃப்ளேஷன். ஸோ எப்படி நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோமோ, அதேமாதிரி டீஃப்ளேஷன் அப்படின்றது ப்ரைஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதம் நான் போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் 1 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படிங்கும்போது அடுத்த மாதம் அது வந்து 50 ரூபாயாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பொருட்களின் விலை குறையிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக ப்ரைஸ்ன்றது அந்த பொருட்களோட ப்ரைஸ்ன்றது குறையிறதா நம்ம டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து ஒரு டெர்மினாலஜிஸ் இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்டில். ஏன் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த டீஃப்ளேஷனாக இருக்கட்டும், டிஸ்இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் டேர்மாக இருந்தால் கூட இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ்ன்றது பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்கும். இப்போ டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ன்றது குறையிறது. ஸோ நம்ம அங்கே டீஃப்ளேஷன் அப்படின்றது மொத்தமாக ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்டே குறையிறதா நம்ம டீஃப்ளேஷன் பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே டிஸ்இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் குறையும். ஸோ பொருட்களோட விலை குறையாது, அதோட ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அதோட விலை உயர்வு இருக்குன்றதோ அது குறைஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நவம்பர் மாதத்தில் இருக்கும். ஸோ நவம்பர் மாதம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இதுவே நம்ம டிசம்பர் மாதத்தில் அதை 110 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இப்போது இதோட இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ப்ரைஸ் வந்து 10 ரூபா ஏறி இருக்குது. ஸோ அப்போ 10%ன்றது இன்ஃப்ளேஷன் வேல்யூ. இதுவே நம்ம இதே குட்ஸை இதே வெங்காயத்தை நம்ம 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் நவம்பரில் வாங்கியிருக்கோம், ஆனால் டிசம்பரில்
90 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, அதில் பொருளோட விலையே கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே டீஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுவே அடுத்த மாதத்துக்கு போகும், இப்போ ஜனவரிக்கு போகும். ஸோ ஜான் 2025க்கு போகிறோம். ஸோ இந்த பொருளோட விலை, இந்த சேம் வெங்காயத்தோட விலை 115 ரூபாயா இருக்குது. ஓகேவா? ஸோ 115 ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, பொருளோட விலை ஏறி இருக்குது. கண்டிப்பாக 110 ரூபாயிலேருந்து 115 ரூபாயா ஆயிருக்கு. ஆனால் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இங்கே 10% இந்த இன்ஃப்ளேஷன், இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 4.5% தான் இருக்குது இல்லையா? பொருளோட விலை உயர்ந்ததாக கூட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது இங்கே இருந்த அளவுக்கு அங்கே இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது இன்ஃப்ளேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இப்போ மறுபடியும் நான் தெளிவாக சொல்லணும்னா, டீஃப்ளேஷன்றது பொருளோட விலையே நமக்கு கம்மியாகணும். ஆனால் இங்கே அதே டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பொருளோட இன்ஃப்ளேஷனோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து எக்ஸாமில் வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து கொஷினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு கன்ஃபியூசிங் பார்ட். இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா ரீஃப்ளேஷன். ஸோ ரீஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஒரு எக்கனாமி வந்து ஒரு டீஃப்ளேஷனுக்குள்ளே போயிடுச்சு, அதாவது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா திருப்பி அது அதுலேருந்து மீண்டு மறுபடியும் நார்மலுக்கு வர்றது, அதாவது ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஏறியது தான் வந்து நம்ம ரீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், இப்போ இங்கே நவம்பரில் 100 ருபீஸ் விற்றது டிசம்பரில் 90 ருபீஸாக தான் விற்கிது அப்படின்ற பட்சத்தில் திருப்பி ஜனவரியில் இதுவே 100%க்கு மறுபடியும் 100 ரூபாய்க்கு மறுபடியும் விற்கிது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ரீஃப்ளேஷன் சொல்கிறோம். ஏன்னா இங்கே பொருளோட விலை இறங்கியிருக்கு, டீஃப்ளேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி பொருளோட விலை மறுபடியும் ஏறி இருக்குது. ஸோ 90லேருந்து 100 மாறி இருக்குது. அப்போது பொருளோட விலை மறுபடியும் ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறம் திரும்பி ஏறுது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம ரீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இல்லைனா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம 2 வகையாக பெறுவோம். ஸோ இந்த என்ன டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக மார்க்கெட்டில் எந்த ஒரு கூட்ஸாக இருந்தாலும் சரி, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட விலையும் ஏறிய தான் செய்யும் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மக்கள் எல்லாருக்கிட்டையுமே நிறைய காசு இருக்குது, அவங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே டிமாண்ட் அந்த இடத்துல வந்து சப்ளை கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் எல்லாருமே ஒரு கூட்ஸை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 பேர் கடைக்கு போகிறோம், அங்கே 1 கிலோ தான் வெங்காயம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் 100 ரூபாய்க்கு கேட்டால் நான் 120 ரூபாய்க்கு கேட்பேன், இன்னொருத்தவங்க 150 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஸோ அந்த தேவை மக்களுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அங்கே வந்து சப்ளை கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிமாண்ட் அதிகமாகிறதுனால ஏற்பட்ட இன்ஃப்ளேஷன் தான் நம்ம வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முழுக்க இங்கே பொருளோட விலை உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிகமாகிறத தான் மெயின் ரீசனால நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் அதிகமாகிறது, இல்லை ப்ரைவேட் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்குது, இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்குது, இல்லை ஃபாரின்லேருந்து எஃப்டிஐஸ் இன்க்ரீஸ் இந்தியாவுக்கு வர்றது. ஸோ அப்போது அதிகபட்சமான பணப்புழக்கம் அதிகமாகிட்டு இருக்கு, பீப்புள் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அதிகமாகும். ஐ மீன் இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, நிறைய பேர்கிட்ட அமௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ். ஒரு லிமிட்டடாக இருக்க கூட்ஸை அதிகபட்சமான பணம் துரத்தும் போது, ஐ மீன் அதை நோக்கி வாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன்றது உருவாகும். இதை தான் வந்து நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் ஸ்பெண்டிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமாகவும், அதே மாதிரி மார்க்கெட்டில் மணி சப்ளை அதிகமானாலுமே இந்த இது நடக்கும். இந்த மார்க்கெட்டில் மணி சப்ளை அதிகமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி சப்ளை அதிகமாக இருக்க போது இது வந்து இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை இன்டியூஸ் பண்ண போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கூட சொல்லுவோம். அங்கே எப்படி ஆக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாகிறதுனால இன்ஃப்ளேஷன் ஆகுதோ, இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறுது, சப்ளை சைட்லேருந்து ஏறுது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து காஸ்ட் புஷ் ஆர் சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில், அதாவது லேபர், கேபிட்டல், லேண்ட் இல்லைனா என்டர்பிரனர். ஸோ இந்த 4 பேருடைய இன்புட் காஸ்ட் அதிகமாகிறதுனால நம்ம வந்து சப்ளை காஸ்ட்டும் அந்த ப்ராடக்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுக்கான நம்ம அதர் ரீசன் என்ன அப்படின்னா, இது என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே லேபரோட வேஜஸ் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேஜஸ் எல்லாம் லேபர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சம்பளம் பத்தலை, இன்னும் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. அப்படின்லாம் லேண்ட் வச்சுருக்கவங்க ரெண்ட் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. இல்லை வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போது ஒரு பொருளில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரேட், இப்போ நான் என்னால் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து 80 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவேன் ஆல்ரெடி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு. இன்கேஸ் நான் இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்களே என்கிட்ட 200 ரூபாய் டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னால் அந்த பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் 200 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் வந்து இன்புட் காஸ்ட் அதிகமாகிறதுனால இன்க்ரீஸ் ஆகிறதான் வந்து நம்ம சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன் இல்லைனா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் காசஸ் இன்ஃப்ளேஷனுக்காக இது பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு இந்த இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தோன்னா, வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஃபேக்டர்னால இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பொறுத்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இல்லைனா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பார்த்துருவோம். அதேமாதிரி இன்ஃப்ளேஷனோட ரேட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இன்ஃப்ளேஷனையுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, க்ரீப்னா ஒரு கொடி சுற்றி வளருது இல்லையா? ஸோ அந்த தான் நம்ம க்ரீப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நடக்கிறதா நம்ம க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு மைல்டு இன்ஃப்ளேஷன் இல்லைனா லோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கூட சொல்லுவோம். ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்போது இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு அதை ப்ரைஸ் ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது 2 to 3% வரைக்கும் தான் இருக்கும். அப்போது ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுமே பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லா எக்கனாமியுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷனை தான் விரும்புவாங்க. ஏன்னா சடனாக உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை, இன்ஃப்ளேஷன் ஒன்று நடக்காமல் இருந்தாலுமே பிரச்சனை. ஒரு எக்கனாமி ஒன்று க்ரோத் ஆகணும், எக்கனாமிக் வந்து ஒரு மார்க்கெட் வந்து க்ரோ ஆகணும், ஒரு கண்ட்ரி அஸ் அ ஹோலாக வந்து அது டெவலப் ஆகணும்னா இன்ஃப்ளேஷன்றது ஒரு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு ஃபேக்டர். இன்ஃப்ளேஷன் நடக்கலை, பொருளோட விலை உயரலைன்னா அந்த எக்கனாமி அப்படியே ஸ்டாக்னட்டாக தான் இருக்கும். அதனால் எல்லா எக்கனாமியுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்றத்தை விரும்புவாங்க. ஆனால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போது இந்த மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமி, எமர்ஜிங் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டெவலப்டு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 to 3% அப்படி, அதாவது இந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் தான் விரும்புவாங்க. ஸோ ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆக ஒரு கண்ட்ரோல்டு க்ரோத் இருக்கும். ஒரு எனாமஸ் க்ரோத் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்டு க்ரோத் இருக்கும். கவர்மெண்ட்டால் அவங்களோட பாலிசி மெஷர் மூலமா என்ன நடந்தாலும் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்ன அப்படின்னா வாக்கிங் ஆர் ட்ராட்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது 3 to 10% வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 to 10% வரைக்கும் இருக்கதான் நம்ம வாக்கிங் ஆர் ட்ராட்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 to 10% அப்படின்றது நமக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி, ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் மாதிரி. இன்ஃப்ளேஷன் ரேட் உங்கள் கையை மீறி போக போகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 10%ன்றதுலாம் ரொம்ப அதிகமான ஒரு இன்ஃப்ளேஷன் லெவல் தான். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் மெஷர்ஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமா நம்மளோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறது 4 ± 2. இதுதான் நம்மளோட இன்ஃப்ளேஷன் டார்கெட். நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். 2 to 6% வரைக்கும் இருக்கலாம். 6ன்றது மேக்ஸிமம், 2ன்றது மினிமம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இந்தியாவோட க்ரோத்ன்றது ஆப்டிமமாக கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட்டுமே இந்த டார்கெட்டுக்குள்ளே தான் வைக்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு 6க்கு மேலே போகுது அப்படிங்கும் போது இந்த 3 to 10% இந்த வாக்கிங் இன்ஃப்ளேஷன் வரும்போது அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அலாம் மாதிரி. ஸோ இன்ஃப்ளேஷன்றது உங்கள் கண்ட்ரோலை மீறி போக போகுது, நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த வாக்கிங் இன்ஃப்ளேஷன்றது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட். ஸோ இன்கேஸ் இந்த 10% தாண்டிடுச்சு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10% தாண்டிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 10 to up to 50% வரைக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனோட ரேட்டுன்றது 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃப்ளேஷன் ரேட் 10லேருந்து 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்கனாமியோட டவுன்ஃபால் இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் வந்து
இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடக்கிற எக்கனாமிக்குள்ளே வரமாட்டாங்க. பீப்புள் கிட்ட அவ்வளோ மணி இருக்காது. மணி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய கூட்ஸோட இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை வர்றது தான் இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. இப்போ இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் இந்த 50% தாண்டி போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இந்த எக்கனாமி கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்த கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா ஜிம்பாப்வே, வெனிசுலா, ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அவங்களோட விலை உயர்வுன்றது 50% தாண்டி ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 100, 200, 300 வரைக்கும்லாம் நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அவங்களோட மணின்றது அவங்களோட கரன்சின்றது ஒரு ஜஸ்ட் பேப்பராக மாறிடும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்கிட்டையும் மணின்றது அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரேட்டாக இருந்தாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக அந்த சப்ளையோ அந்த ப்ராடக்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ அப்போது கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் புது கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ரீசெண்டாக ஈரானில் கூட பார்த்திங்கன்னா 2020 அப்படி தான் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் அவங்களோட ரியால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எல்லார் பீப்புள்கிட்டையுமே காசு அதிகமாக இருக்குது. மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் ஹெவியாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்றது 100, 200 மேலே போயிட்டு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கரன்சி புதுசாக இன்னும் வேறு ஒரு கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தட் அந்த மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த மணி சப்ளை வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளோட கரன்சின்றதே ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். எந்த ஒரு எக்கனாமிக்குமே இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்றது ஒரு டிசைரபிள் ஒன்று கிடையாது. ஸோ எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா எக்கனாமிக்ஸுமே பார்த்திங்கன்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இது வரைக்கும் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே டைப்ஸில் பார்த்தாலும் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இன்ஃப்ளேஷன் இது ஸ்டாக்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் இன்ஃப்ளேஷன் நடக்கும், பட் அங்கே எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எவால்விங் ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ இன்ஃப்ளேஷன் ஒன்று நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் க்ரோத் ஒன்று இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு மைல்ட் ரேட் வரைக்கும் நமக்கு இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது வந்து எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். பட் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு, ஒரு சர்டைன் ஆப்டிமம் லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா க்ரோத் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத் 0வாக இருந்து ஸ்டில் ஆனால் இன்ஃப்ளேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ இந்த எக்கனாமி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களோட க்ரோத்துன்றது 0வாக இருக்கும். க்ரோத் அவங்களோட ஜிடிபி க்ரோத்தோ எதுவுமே இருக்காது. பட் இன்ஃப்ளேஷன் ரேட் அவங்களோட பொருள் விலை உயர்வு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுமாரி அங்கே ஹை லெவல்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிவைல் ஆகுது ஒரு எக்கனாமியில் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு ரேர் ஃபினாமினா தான். பட் வந்து இதுவுமே ஆல்ரெடி ஒரு சில மார்க்கெட்டில் நடந்திருக்கு. US 1970s வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இது அன்டிசைரபிள் இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கியூஃப்ளேஷன். ஸோ ஸ்கியூஃப்ளேஷன்றது அனதர் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஸ்கியூஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஓவரால் எக்கனாமியில் ஒரு சில ப்ராடக்டோட வேல்யூ வந்து இதில் போயிட்டுருக்கும். இன்ஃப்ளேஷன் ஆகிட்டுருக்கும். ரேட் ஏறிட்டு இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா டீஃப்ளேஷனில் போகும், விலை வந்து குறையும். ஸோ இப்படி போத் இன்ஃப்ளேஷன் as well as டீஃப்ளேஷன் ரெண்டுமே அட் அ டைமில் நடக்குது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கியூஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே போத் இன்ஃப்ளேஷன் as well as டீஃப்ளேஷன் இது ரெண்டுமே வந்து அந்த எக்கனாமியில் சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசைரபிளான இது கிடையாது. ஸோ இந்த லெக்சரில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளேஷன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன காசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷனோட எப்படி மெஷர் பண்ணலாம், ஸோ இன்ஃப்ளேஷனை எப்படிலாம் டார்கெட் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம், இன்னும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சென்டர் UPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Center Map. You dare to dream, we care to accomplish.